எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்கள் கேட்குறது தவறு. நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது. அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களால் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போயிட முடியுமா? உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா? உங்களால் நீங்கள் நம்புறீங்களா? மனைவி முன்னாடி சாலையில் நிறுத்தி தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது. ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள அந்த பல்லடத்தில் வீட்டுக்குள்ளே வெட்டி கொண்டுட்டு போக முடியுது. இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேரு அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யாரு சொல்லுங்க? தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர். அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவங்க யாரு? கொலை செய்ய காரணம் என்ன? எல்லாமே மறைக்கப்படுது இல்லை? கொடநாடு கொலை, கொடநாட்டில் கொடை நடந்ததா இல்லையா? கேட்குறதுக்கு பெருசு நடந்தது. யார் செஞ்சா? இல்லை. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது யார்? எல்லா இடங்கள்லையும் கொலை சாதாரணமாக நடக்குது. நடு சாலையில் வச்சு வெட்டி கொள்ள முடியுது. அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள், இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி, இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில் வருது. இல்லைன்னா யார் போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது, கல்லூரி பெண்களுக்கு நடக்குது, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? எதிர்கட்சி தலைவர் கேட்குறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஊடகங்கள் போடலைனாலும் இன்றைக்கி தான் அலைபேசியில் எல்லா உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில். நம்ம இப்போ வெளியில் திருப்பி பத்திரமா உயிரோடு வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது. அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறதா இன்னும் நினைக்க முடியுது. நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை, அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள், கஞ்சா, அபின், இன்சுவை கட்டி, சாக்லேட், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசலில் கஞ்சா, சாக்லேட் விற்கப்படுது. அது அதிகாரத்துக்கு தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்கள் பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்க. எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க, உடனே தண்டிச்சாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல 2 பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை துன்புறுத்தினது. அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும், நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு. இப்போ யார் அந்தது இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க. அவர் மேலே என்ன நடவடிக்கை? இந்த நடவடிக்கை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில் முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு, மறித்து இது பண்ணதுக்கு, அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க. அப்படி இந்த ஞானசேகரனை நீங்கள் என்னென்ன பண்ண, எதுக்கு பண்ண, எவ்வளோ நாள் அது நடக்குது, யார் இதை பண்ணீங்க, ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்தீங்கன்னு அவர் கைது பண்ணிட்டீங்களா? அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை? மக்களுக்கு சொல்லலை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அத்தனை பேரை கைதிகளை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க, வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க, இறக்கிட்டு வரீங்க. 3 பேரை சுட்டு கொண்டுட்டீங்க. ஏன் சுட்டீங்க? அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல, மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டோம்னு. நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க 3 பேரை, கேட்க ஆள் இல்லை. அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு தலைவனை நீங்கள், ஆம்ஸ்ட்ராங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்குறீங்க. ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசலில். அந்த கைதி பேசியிருக்கானா? இந்த வாக்குமூலம் இதனால் கொன்னோம்னு காரணம் சொல்கிறான், இந்த நோக்கத்துக்காக கொன்னோம்னு சொல்கிறான், இவங்க சொல்லி நாங்கள் கொன்னோம்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா?
நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க, நினைச்சா மறைப்பீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.